ஜனவரி 15 துறவி மௌரூஸ். பிறப்பு 500வது ஆண்டு. இறப்பு 6ஆம் நூற்றாண்டு. இத்தாலி. பாதுகாவல் நோய்களிலிருந்து. இவர் தனது வாழ்நாள் முழுவதும் நூர்சியா நகரில் இருந்த புனித பெனடிக்ட் துறவற சபையினருடன் தொடர்பு கொண்டிருந்தார். ரோமையை ஆட்சி செய்த அரசன் ஒருவரின் மகன் மௌரூஸிடம் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். அரசரின் மகன் தனது குழந்தை பருவத்திலிருந்தே மௌரூஸிடம் வளர்ந்தார். தனது கல்வியையும் மௌரூஸிடமே கற்றார். மௌரூஸ் 529ஆம் ஆண்டு பெனடிக்ட் துறவற மடத்தில் சேர்ந்து குருவானார். மாண்டெகாசினோவில் இருந்த பெனடிக்ட் துறவற மடத்தில் வாழ்ந்தார். அம்மடம் மிக புகழ் வாய்ந்து காணப்பட்டது. அம்மடத்தில் ஒரு சிறிய அறையில் அவர் வாழ்ந்தார். எப்போதும் இடைவிடாமல் ஜெபம் செய்து மிக ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்தார். இவர் உடுத்துவதற்கு கூட தேவையான உடையின்றி போதுமான அளவு உட்கொள்ளாமலும் மிக கடினமான வாழ்வை வாழ்ந்தார். இவர் தனது ஜப வாழ்வை கொண்டு துறவற இல்லம் ஒன்றை கட்டினார். அம்மடம் நாளடைவில் ஜப இல்லமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இவர் எவராலும் இயலாத அளவிற்கு கீழ்ப்படிதலான வாழ்வை வாழ்ந்தார். இவருடன் வாழ்ந்த மற்ற குருக்கள் அனைவரும் இவரை ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தை பாட்டிற்கு முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தனர். இவர் இறந்த பிறகு எங்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்று கண்டறியப்படவில்லை.